குட் ஈவினிங். நான் இன்னைக்கு வந்து பொரி உப்புமா பண்ண போகிறேன். அதுக்கு நான் கடலைக்காய் போட்டிருக்கேன். கடலைக்காய் போட்டுக்கிறேன். கடலைக்காய் போட்டுட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணி எடுத்துக்கிட்டேன். கடலைக்காய் நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இப்போ நம்ம வந்து சில்லி போட்டுக்கலாம். ஹாஃப் சில்லி நமக்கு வரும், ரொம்ப வேண்டாம். சில்லியும் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணணும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு. கடலைக்காய் வந்து பிளாக்காக ஆகுது, ப்ரௌன் ஆகுது. லைட்டாக வெளியிலனாலும் போடும், இல்லாட்டி நீங்கள் வெங்காயத்து கடலைக்காய் போட்டுக்கலாம். ஜெயின் பண்ணுவேன் இந்த மாதிரி. இப்போ ஆனியன் போடணும். ஆனியன் பொடிச்சின்னா வச்சுருக்கேன். இதான் ஆனியன் போட்டு அதை சேர்த்து நல்லா இப்போ ஃப்ரை பண்ணிக்கணும். போட்டுவிட்டேன். பொட்டுக்கடலை பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்க. நான் ரெசிபி போடலை, ஏன்னா ரொம்ப காரம். நம்ம ஆல்ரெடி இது சில்லி ஆல்ரெடி க்ரீன் சில்லி போட்டாச்சு. ஸோ நல்லா போடணும். எப்பவுமே சில்லி இருக்காதுன்னா காட்டுவேன். டப்ல போடு, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணாங்க. அஞ்சால பட்டி உள்ளவை எல்லாம் ஒரு குப்பை போடாதுங்க. பாருங்க, இப்போ பொரி கொஞ்சம் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதான் நம்ம பொரி ஆயிடு இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நான் ஜெயின் பொரி உப்பின்னு உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் கொடுங்க. அடுத்த இதில் பார்க்குறேன். தேங்க்யூ, பாய். ஜீரா பவுடரு எல்லாம் போட்டுக்கலாம். போட்டுக்கலாம் கொஞ்சம். கடுகு போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா செய்யணும்.
இப்போ நம்ம வந்து டர்மரிக் போட்டாச்சு. கொஞ்சம் சால்ட் போட்டுக்கணும். தேவையான சால்ட் போட்டு இப்போ நம்ம வந்து எல்லா சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம பொட்டுக்கல்லையை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பொட்டுக்கல்லை போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் சேர்ந்து அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், பொரி பண்ணியிருக்கோம். நம்ம பொரி தண்ணியில் போட்டிருக்கோம். இந்த பொரியும் சேர்ந்து இதை போட்டுட்டு நம்ம பண்ணணும். தண்ணியெல்லாம் வந்து வச்சுக்கணும். தண்ணி வச்சுட்டு நம்ம போட்டுக்கணும். எல்லாம் பொரியும் போட்டுக்கணும். தண்ணியெல்லாம் வச்சுட்டு ரொம்ப தண்ணியாக நம்ம இப்போ எல்லாம் புளியும் போட்டாச்சு. ஜீரா பவுடரு எல்லாம் போட்டுட்டு கடுக்கும் போட்டுக்கலாம் கொஞ்சம். கடுகு போட்டுருக்கோம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லாவே செய்யணும். இப்போ நம்ம வந்து டர்மரிக் போட்டாச்சு. கொஞ்சம் சால்ட் போட்டுக்கணும். தேவையான சால்ட் போட்டு இப்போ நம்ம வந்து எல்லா சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம பொட்டுக்கல்லையை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும்.
பொட்டுக்கடலை போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதெல்லாம் சேர்ந்து. அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், பொரி பண்ணியிருக்கோம். பொரி தண்ணியில் போட்டிருக்கோம். இந்த பொரியும் சேர்ந்து இதை போட்டுட்டு நம்ம பண்ணணும். தண்ணியெல்லாம் கொஞ்சம் வச்சுக்கணும். தண்ணி வச்சுட்டு நம்ம போட்டுக்கணும். எல்லாம் பொரியும் போட்டுக்கணும். தண்ணியெல்லாம் வச்சுட்டு ரொம்ப தண்ணியாக நம்ம இப்போ எல்லாம் புளியும் போட்டாச்சு. குட் ஈவினிங். நான் இன்னைக்கு வந்து பொரி உப்புமா பண்ண போகிறேன். அதுக்கு நான் கடலைக்காய் போட்டிருக்கேன். கடலைக்காய் போட்டுக்கிறேன். கடலைக்காய் போட்டுட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கல்வி எடுத்துருக்கேன். கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இப்போ நம்ம வந்து சில்லி போட்டுக்கலாம். ஹாஃப் சில்லி நம்ம போடுறோம். ரொம்ப வேண்டாம். சில்லியும் போட்டாச்சு. நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கடலைக்காய் வந்து பிளாக்காக ஆகுது, ப்ரௌன் ஆகுது. லைட்டாக வெளியிலனாலும் போடும். இல்லாட்டி நீங்கள் வெங்காயத்தை கலக்காம போட்டுக்கலாம். இது ஜெயின் பண்ணுவேன் இந்த மாதிரி. இப்போ ஆனியன் போடணும். ஆனியன் பொடிச்சின்னா வச்சுருக்கேன். இதான் ஆனியன் போட்டு அதில் சேர்த்து நல்லா இப்போ ஃப்ரை பண்ணிக்கணும்.